இந்த பையனுக்கு படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். எப்படியும் அவன் ஸ்கூல்ல சேர்ந்து 3 மாசமா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் சார் என்ன பண்றாருன்னா, 3 மாசமா நீ ஸ்கூல் ஃபீஸே கட்டாததுனால ஸ்கூல்ல இருந்து உன்னை வெளியேத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த பையன் ரொம்பவே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு சாப்பிட உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல ஸ்கூல் ஃபீஸ் எங்க இருந்து கட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கட்டவே இல்லை. அதனால அந்த பையன் வேற வழி இல்லாம இப்போ ஸ்கூலை விட்டு நின்னுட்டு வீட்டுல இருக்கிற உடஞ்சு போன ரேடியோக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன பண்றான்னா, அவனுக்கு கிடைச்ச ஸ்கிராப் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பழைய ஃபேனை ரெடி பண்றான். ரெடி பண்ணிட்டு அதோட ஒயர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ரேடியோல கனெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட் எந்திரிச்சு போய் ரூமுடைய டோரை ஓபன் பண்ணி விடுறான்னு சொல்றான். ஓபன் பண்ண உடனே பார்த்தா உள்ள பலமான காத்து வீசுது. அதனால அந்த பழைய ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. சுத்தி நின்னுட்டு இருந்தவங்க எல்லாம் இதனால போய் எப்படி இந்த ரேடியோ ஒர்க் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த ஃபேன் சுத்துறது மூலமா எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகி அந்த ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பையனுக்கு அடிப்படையாவே பயங்கர நாலேஜ் இருக்குது. இவனுடைய நோக்கம் எல்லாம் அவங்க கிராமத்தை காப்பாத்துறது தான். ஏன்னா அவங்க ஊர்ல வருஷ கணக்குல மழை வராம பயிர்கள்லாம் காஞ்சு போய் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு கூட இல்ல. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் ஒரு ரேடியோ எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சின்ன ஃபேனை யூஸ் பண்ணி அது மூலமா அந்த ரேடியோவை ஆபரேட் பண்ணி காட்டுறான். காட்டிட்டு அதை பத்தி அவங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். என்னன்னா, இது ஒரு சின்ன ஃபேன் மோட்டர். இது மூலமா வரக்கூடிய எனர்ஜினால நம்மளால இந்த ரேடியோவை ஒர்க் பண்ண வைக்க முடியுது. அதுவே நம்ம இதே மாதிரி ஒரு பெரிய ஃபேனை ரெடி பண்ணா அது மூலமா நம்ம நிறைய எனர்ஜியை உற்பத்தி பண்ணலாம்னு சொல்றான். ஆனா அப்ப கூட அவங்க அப்பாக்கு எதுவுமே புரியல. அப்பதான் அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு உங்களுடைய சைக்கிள் வேணும், அதை கட் பண்ணி நான் இதே மாதிரி ஒரு பெரிய ஃபேனை உருவாக்குவேன். அது மூலமா ஏற்படக்கூடிய நிறைய எனர்ஜினால ஒரு பெரிய பம்பு மோட்டரை ஓட வச்சு அது மூலமா பூமிக்கடியில் இருக்கிற தண்ணியை வெளியே வர வைக்கலாம்னு சொல்றான். இதை கேட்ட அவங்க அப்பாக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஏன்னா அந்த சைக்கிள் தான் அவருக்கு இருக்கிற ஒரே சொத்து. அதனால அவனை பயங்கரமா திட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம கோவத்துல அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சின்ன ஃபேன் மோட்டரையும் உடைச்சு போட்டுறாரு. ஆனா அப்ப கூட அந்த பையன் கிவ் அப் பண்ற மாதிரியே தெரியல. தொடர்ந்து அவங்க அப்பா கிட்ட போய் அந்த சைக்கிளை கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். அவரும் கொடுக்க மறுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. இப்படி இருக்க ஒரு நாள் அவரே மனசு மாறி அவருடைய சைக்கிள் எடுத்துட்டு வந்து அவங்க பையன் கிட்ட கொடுத்து, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ பண்ண வேண்டியதை பண்ணுன்னு சொல்றாரு. அந்த பையனும் நம்ம அப்பா நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த சைக்கிளை கட் பண்ணி ஒரு பெரிய மோட்டரையும் உருவாக்குறான். உருவாக்கிட்டு அதோடைய பைப் எடுத்துட்டு போயிட்டு கிணறுக்குள்ள செட் பண்ணிட்டு அவங்க அப்பா அப்புறம் அந்த ஊர்க்காரங்களுடைய உதவியோட ஒரு பெரிய டவரை உருவாக்குறான். எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த சைக்கிளோட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த பெரிய ஃபேன் மோட்டர் எடுத்து அந்த டவர் மேல செட் பண்றான். காத்தடிக்கிறதுனால இப்ப அந்த ஃபேனும் வேகமா சுத்த ஆரம்பிக்குது. எல்லாருமே இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கீழே இருக்கிற பம்பு மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சு அதோடைய பைப்ல ஒரு வழியா தண்ணியும் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய கிராமத்துல பயிர்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சு இப்ப அந்த வறண்டு போன கிராமம் அந்த சின்ன பையனால இப்ப பச்சை பசேல்னு மாறி நிக்குது.